7வது பாசுரம். கீசு 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 என்று எங்கும் ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய்ப்பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கைப்பேர்த்து வாசனருங்குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தயிர் அரவம் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திரவேலோர் எம்பாவாய். நேற்றைய பாசுரம் புல்லும் கிளம்பினகான். முதல் 5 பாசுரங்கள் இந்த திருப்பாவை நோன்புக்கு அவதாரியை போல அமையும், மகாத்மியம் போல அமையும். நோன்புன்னா என்ன, எப்படி இருக்கணும், நோன்பு இருந்தா நாட்டுக்கு என்ன நன்மை கிடைக்கும், நமக்கு என்ன நன்மை கிடைக்கும். அப்படி நோன்பு இருக்கிற பொழுதே அந்த என்ன காரணத்துக்கு நோன்பு நோட்டுறாங்களோ அந்த காரியம் அந்த நோன்பு தொடங்குவதற்கு முன்னதாகவே நிறைவேறும் போன்ற செய்திகள் எல்லாம் முதல் 5 பாசுரத்தில் அறிவிச்சார். அடுத்து 6வது பாசுரம் தொடங்கி ஒரு 10 பாசுரங்களில் 10 திருமாளியில் சென்று அங்க இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் அனைவரையும் எம்பெருமானை உணர்த்தி அவர்களை எழுப்பி சேர்த்து கொண்டு எம்பெருமான் இருக்கக்கூடிய நந்தகோபுர திருமாளிகள் செல்கிறார்கள். இதுல நம்முடைய சம்பிரதாயத்து பிரதான அரசாங்கம் நிறைய சொல்லப்பட்டிருக்குது. இந்த 10 பாசுரங்களிலுமே 10 ஆழ்வார்களை சொல்கிறது. நேற்றைய பாசுரத்தில் பொய்கை ஆழ்வாரை பற்றி பேசப்பட்டது. இன்றைய பாசுரத்தில் பேயாழ்வாரை பற்றி பேசப்படுகிறது. நாளைய பாசுரத்தில் புலத்தாழ்வாரை பற்றி பேசப்படுகிறது. அப்படின்னு சொல்லி 10 ஆழ்வார்களை இந்த 10 பாசுரத்துக்கும் கடைசி எல்லை இளங்கிலிங்கிற பாசுரத்தில் திருமங்கையாழ்வாரை பற்றி பேசப்படுகிறது. அப்படின்னு சொல்லி வானாமலஜீர் சுவாமிகளுடைய சுவாபதத்தில் இடம்பெறுகிறது. அது மட்டும் இல்ல, நமக்கு எதுவுமே குரு பரம்பரையை முன்னிட்டு தான் நம்ம எதுவும் செய்வோம். அந்த அடிப்படையில் நேற்று நாம் சேவித்த அந்த பாசுரம் அஸ்மத் குறிப்பையோ நமக. குரு பரம்பரையில் 13 வார்த்தைகள் இருக்குது. அந்த 13 திருவார்த்தைகள் முதல் வார்த்தை அஸ்மத் குறிப்பியோ நமக. அது நேற்றைய பாசுரத்தினுடைய சாராம்சம். இன்றைய பாசுரத்தில் அஸ்மத் பரமகுருப்பியோ நமக. நாளைக்கு அஸ்மத் சர்வகுருப்பியோ நமக. அப்போ நம்முடைய குரு பரம்பரையும் நாம் இந்த பாசுரங்களை சேவித்துக் கொண்டு போய்த்தான் எம்பெருமானை பார்க்கிறோம். இந்த 10 பாசுரங்களில் 10 ஆழ்வார்களையும் நாம் அழைத்துக் கொண்டு தான் சென்று பார்க்கிறோம். அப்படியெல்லாம் அற்புதமான வியாக்கியானங்களை அடி செய்திருக்கிறார்கள். இங்க விவரிக்க முடியாது, சூசகமாக சொன்னோம். இந்த பாசுரத்தில் இந்த பெண் பிள்ளையும் பகவான் மீது ஈடுபாடு கொண்டவள். முந்தைய நாள் இரவு வெகு நேரம் அனைத்து கோபிகாசிரிகளும் பகவானுமாக சேர்ந்து சந்தோஷமாக இருந்தார்கள். இனி காலையிலே நம் அதிகாலையிலே மீண்டும் சந்திப்போம் என்று பிரிந்தார்கள். அந்த பகவத் அனுபவத்திலேயே அந்த பெண்கள் எல்லாம் நடந்து வந்தார்கள். இந்த பெண்ணும் அதே மாதிரி எம்பெருமான் மீது கொண்ட ஈடுபாட்டின் காரணமாக தன்னுடைய திருமாளிகைக்கு வருகிறார். தன்னுடைய படுக்கையில் படுக்கிறார். படுத்தாலும் பகவத் அனுபவம் மறக்க விடாது. எம்பெருமானுடைய திருமேனி அழகு நம்ம மறக்க வைக்குமா? இல்லை எம்பெருமானுடைய திருமேனியில் வரக்கூடிய அந்த பரிமளமான அந்த வாசனை நம்ம மறக்க வைக்குமா? இல்லை ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவுடைய இனிமையான அந்த பேச்சு நம்ம மறக்க வைக்குமா? ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவுடைய ஒவ்வொரு அவயவங்களும் அழகுமிக்கு இல்லையா? எது மறக்க வைக்க முடியும்?
அவன் நடந்து வரக்கூடிய அழகு, எம்பெருமான் தன் கை காலை அசைக்கிற அழகு, எல்லாத்திலுமே இவர்கள் முற்றுமாகவே தங்களை பறிகொடுத்து விட்டார்கள். நாம் பரிசுத்த ஆக 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 நம்மளும் எம்பெருமானுடைய அந்த கவர்ச்சி நம்மளையும் இழுத்துறோம். எம்பெருமானுடைய அந்த திவ்யமான கவர்ச்சி இழுப்பதற்கு வேறு எந்த உபாயம் கிடையாது. எம்பெருமானுடைய லீலைகளை கேட்டால் போதும். பூர்வாச்சாரியர்கள் அற்புதமா ஒரு வசனம் சொன்னார்கள், வியாக்கியானத்தையும் வந்தது. பகவானுக்கும் சாதாரண மற்றவர்களுக்கும் அவ்வளவு வாசி போரும். பகவான் ஒருவன் தான் சர்வேஸ்வரன், பரமாத்மா. மற்றவர்கள்லாம் ஜீவாத்மாக்கள். ஜீவாத்மா பரமாத்மாவா ஆக முடியுமா? ஒரு நாள் முடியாது. ஜீவாத்மாவை பரமாத்மாவோடு ஒற்றுமைப்படுத்த முடியுமா? ஒரு நாள் முடியாது. அதனாலதான் ஆழ்வார்கள் எல்லாம் ஒப்பார் மிக்கார் இளையாய மாமாயா, எம்பெருமானே உனக்கு சமமானவர்கள் கிடையாது, சமமானவர்களே கிடையாது, உண்மையில் மிக்கார் யார் இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எம்பெருமானுக்கும் மற்றவர்களுக்கும் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு வேறுபாடு இருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதே போலதான் எம்பெருமானுக்கு எம்பெருமான் திருநாமத்துக்கும், எம்பெருமானை விட எம்பெருமான் திருநாமத்துக்கு எம்பெருமான் அதிகமான முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார். என திருநாமமும் திருத்தி பணிகொடும். சாதாரண ஜீவாத்மாக்களுக்கும் எம்பெருமானுக்கு இவ்வளவு வேறுபாடோ அதே மாதிரி வேறுபாடு எம்பெருமானுக்கும் எம்பெருமான் திருநாமத்துக்கும். அடுத்த ஒன்று சொன்னப்பட்டது, எம்பெருமான் திருநாம அமிர்தத்துக்கும் எம்பெருமான் லீலாமிர்தத்துக்கும் அவ்வளவு வேறுபாடு. எம்பெருமானுடைய திருநாம அமிர்தத்தை விட அவனுடைய லீலாமிர்தம் உயர்ந்தது. திருநாம அமிர்தம் பிரயத்தெடுத்து நம்ம ஜெபிக்கணும். சாத்திய குணம் இருக்கும்போது ஜெயிப்போம், ரஜகுணம் இருக்கும்போது வேகமாவே போகும், தமோகுணம் இருக்கும்போது அது பைய போய் நின்றுடும். ஆனால் விடாத அந்த ஜெபம் தொடர 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 நம்முடைய பாவங்கள்லாம் போய் 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 பரிசுத்தமான தன்மை வந்து நமக்கும் பஞ்ச சம்ஸ்காரம் பண்ணிடுவோம். சுத்த சாத்தியத்தில் பிரவேசித்தோம்னு சொன்னா சதா அப்புறம் எப்பொழுதும் குருபரம்பரையோருடைய துவைய மந்திரம். சுத்த சாத்விக பண்பு பிரகாசிக்கும் போதுதான் குருபரம்பரையோருடைய துவையம் தன்னாலே நம் நாக்கில் வரும். சாமானியர்களாயிருந்தா பகவான் நாம ஜபம் செய்தாகணும். பஞ்சசம்ஸ்காரம் செய்தவர்களாக இருந்தா குருபரம்பரையோருடைய துவையம் சந்தானம் செய்தாகணும். வேற வழி கிடையாது. ஆனா அது எப்படி வரும்னா சொல்ல சொல்லதான் வந்துக்கிட்டே, இது நம்முடைய முயற்சி இருக்கு. ஆனா பகவானுடைய லீலை கேட்டால் போதும். கேட்பதனாலேயே நம்முடைய பாவங்கள் போதும், நம்முடைய கர்ம முடிச்சுகள் அவிழ்க்கப்படுகின்றன. பிரம்ம முடிச்சு, ருத்ர முடிச்சு, விஷ்ணு முடிச்சு, கிளான கிரகங்களுக்கு போகக்கூடிய பாவங்களை எல்லாம் பிரம்ம முடிச்சில் கட்டி வைக்கப்பட்டிருக்குது. அது அவிழும். சமமான கிரகங்கள் பிறக்கக்கூடிய அந்த கர்மாக்கள் எல்லாம் ருத்ர முடிச்சில் இருக்குது. அது அவிழும். மேல்நிலைக்கு, மேல்நிலை பரமதம் இல்லை, பிரம்மலோகம் அவர்கள மேல்நிலைக்கு போகக்கூடிய அந்த கர்மாக்கள் எல்லாம் விஷ்ணு முடிச்சில் இருக்குது. அது அவிழ்க்கப்படும். இந்த 3 முடிச்சு அவிழ்த்தப்பட்ட பிறகுதான் அவனுக்கு பரமபத்தை நோக்கி சிந்தனை வரும். அப்போ கர்ம வினைகள் எல்லாம் அகற்றப்படுகிறது. எதனால? பகவான லீலைகளை கேட்பதனால. பரிசுத்த மகாராஜன் கங்கைக்கரையிலிருந்து 7 நாள் இருந்து பகவானுடைய லீலைகளை கேட்டார். எங்கேயும் போகல, எங்கேயும் போகல, காது கொடுத்து கேட்டார். கேட்கும் போதே அவருக்கு ஈடுபாடு அதிகமா வந்துட்டு அவர் சொல்றாரு, மகிழ்ச்சியே
பகவானுடைய லீலாமிர்தம் எனக்கு திகட்டவில்லை. போதும் போதும்னு சொல்லல, மேலும் மேலும் கேட்க வேண்டும் கேட்க வேண்டும் என்று எனக்கு ஆர்வத்தை தூண்டுகிறது. நம் நிலை உயர்ந்திருக்கிறது எப்படி தெரியும்னா, ஆழ்வார்கள் சொன்னாங்க, எப்போதும் நாள் திங்கள் ஆண்டு ஊழி ஊழிதோறும் அப்போதைக்கு அப்போதைய நாராமுதமே. எம்பெருமான ஊழிக்காலம் முழுக்க இருந்து பார்த்தாலும் இப்ப பார்த்த மாதிரியே இருக்கும். பரமபத்தில் இருக்குது சதா பச்சந்தி சூரியகா, நித்திய சூரியல் எப்பொழுதும் ஸ்ரீமன் நாராயணனை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். அதே மாதிரி கிருஷ்ணாவதாரத்தில் எம்பெருமான் கோகுலத்தில் நடமாடும் போது அந்த கோகுலத்தில் உண்டான அத்தனை அவர்களும் கிருஷ்ணரை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. பார்த்துட்டு பிரம்மா மீது கோவப்பட்டாங்க. ஏன் அந்த எமைய படைச்சாம மூடி மூடி திறக்க வேண்டியிருக்குல்ல, மூடி திறக்க வேண்டியிருக்கு. பரமாத்மாவை மூடி திறக்கிற அந்த அவகாசம் கூட பார்க்காம இருக்க முடியல. அழகு கண்ணை மூடினாலும் அழகு வரும், கண்ணை திறந்தாலும் அழகு வரும். அந்த பிரேமையில எதை பார்த்தாலும் கிருஷ்ணனாத்தான் தெரியும். அப்போ அந்த ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவாகிய பேரின்ப பிரேமையாகிய சமுத்திரத்தில் அவங்க மூழ்கிட்டாங்க. யார் அவங்க பக்கத்தில் வர முடியும்? ஒருவர் வர முடியாது. அப்போ இந்த லீலை என்ன வரும்னா, நம்ம நில வசந்தா கேட்டதே திரும்ப கேட்க 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 அது ஆர்வமாகத்தான் இருக்கும். அதாவது சங்க இலக்கியங்கள்ல குறுந்தொகைன்னு ஒரு இலக்கியம், அதுல ஒரு நாயகன் ஒரு நாயகி, அந்த நாயகன் மீது நாயகிக்கு விருப்பம். யாருக்கும் தெரியாது. ஒருதன் ஒரு குறி சொல்ற பெண், அகவன் மகன். அவன் தற்செயலா ஒரு மலையை பத்தி பாடுதான். அந்த மலைதான் தன்னுடைய நாயகன் இருக்கக்கூடிய இடம். அந்த மலையை பத்தி பாடின உடனே இந்த பெண் பிள்ளை அடுக்கல, இந்த பெண் பிள்ளை ஓடோடி வருது. இவளுடைய நாயகனை பத்தி அவளுக்கு தெரியாது. இந்த நாயகனுக்கு அந்த மலையடிவாரம் தான் இடமும் தெரியாது. அந்த நாயகன் இருக்கக்கூடிய மலையை கேட்டவனே வேகமா வந்தான். வந்து அகவன் மகளே அகவன் மகளே, இப்ப நீ பாடினியே, இனிமையா பாடினியே, பாடுக பாட்ட, நீ பாடினல அத பாட்டு. அவர் நன்னடுங்குன்றம் பாடிய பாட்டை பாடுக பாட்டுன்னா, என் வீட்டுக்காரர் என் நாயகர் கூடிய குன்றத்தை பாடினிய அதை பாடு. அவ பாடினா இன்னும் பாடுக பாட்ட. அந்த மலையை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கா, இன்னும் பாடுக பாட்ட, இன்னும் பாடுக பாட்ட. ஏன்னா அந்த மலை ஒரு ட்ரிப்பு சொன்னாங்களே, அந்த மலையுடைய பேரை கேட்க 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 அவளுக்கு ஆனந்தம் பொங்குகிறது. கேட்டதே தானே அவ பாடிக்கிட்டு இருக்கா, வராது. எனக்கு ஈடுபாடு இருக்கணும். ஈடுபாடு இருக்கிற பொழுது மதுரான்னு சொன்னாலே போதும் மனசு உருகும், கோகுலம்னு சொன்னாலே போதும் உருகும், பிருந்தாவனம்னு சொன்னாலே போதும் இதயத்தை பறி கொடுத்துருவோம். கோவர்த்தனகிரி சொன்னா போதும் நம்மளை இழந்துருவோம். துவாரகான்னு சொன்னா போதும் இழந்துருவோம். குருச்சேத்திரம் சொன்னா போதும் இழந்துருவோம். பிரபாசம் தீர்த்தகன் சொன்னா போதும். எல்லாரும் இந்த 6 சக்கரங்களை தியானம் இருந்து எழுப்புனா அப்படி குண்டல் சக்தி மேல வந்துடும் அப்படின்னு யோகிகளாம்னு சொல்லுவாங்க. பகவானுடைய மதுராலியிலேயே அவன் அவதரிச்ச மதுராலியிலேயே ஆர்வத்தோடு நினைச்சோம்னா மூலாதாரத்தில் தூங்கி கொண்டிருக்கூடிய குண்டலி மேல வந்துடும். அவன் கோகுலத்துக்கு வந்தது நினைச்சோம்னு சொன்னா சுவாஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த குண்டலி மேல வரும். அங்கிருந்து
பிருந்தாவனத்தில் நினைச்சோம்னு சொன்னா அங்கிருந்து அந்த உந்தியில ஒரு சக்கரம் அங்க வந்துடும், மணிப்பூரக சக்கரம். அடுத்து யமுனை, கோவர்த்தனகிரி இதெல்லாம் நினைச்சோம்னா அநாகத சக்கரம் வேலை செய்ய ஆரம்பிச்சு. அப்படியே துவாரம் என்ன நினைச்சாச்சுன்னா விசுக்தி வேலை செய்ய ஆரம்பிச்சு. குருச்சேத்திரத்தை நினைச்சா ஆக்கியாசத்திரம் வேலை செய்ய ஆரம்பிச்சு. பிரபாசன் தீர்த்தம் நினைச்சா துர்யாசக்கரம் வேலை செய்ய ஆரம்பிச்சு. இதுல நீங்க ஈடுபட அந்த லீலைகளை கேட்டு கேட்டு அந்த ஈடுபாடு வரும்போது 7 சக்கரங்கள் தன்னாலே மேல போகும் சாமி. அப்படியே ஒரு கிரமம் இருக்குது. பகவானுடைய லீலைகளின் சக்கரம் சொல்லி ஒரு கிரமம் இருக்கு. மற்றவங்க மேலும் கத்தோட வேண்டாம். எழுச்சிக்குள்ள அந்த வைபவம் வரலாறு. புனிதமான சொற்கள் மதுரா, கோகுலம், பிருந்தாவனம், கோவர்த்தனகிரி, யமுனா, துவாரகா, குருச்சேத்திரம், பிரபாசித்தக்கரை. உலகத்துல இந்த வார்த்தைகளுக்கு இணையான வார்த்தையே பக்தி மார்க்கம் கிடையாது. அங்க நடந்த லீலைகளுக்கு இணையான லீலைகளே கிடையாது. அப்பேற்பட்டது. அப்ப இந்த கோகுலத்தில் வாழ்ந்தவங்களுடைய ஆடவர்களாகட்டும் பெண்களாகட்டும் எப்பொழுதும் நின்றால், இருந்தால், நடந்தால், தூங்கினால் பிரசாத பட்டாஞ்சலி ஒரே கிருஷ்ணன் மயமாத்தான் அவங்க வாழ்றாங்க. இந்த பெண் பிள்ளை இந்த ரெண்டாவது வீடு பெண் பிள்ளை வந்து படுத்திருக்கிறா. மற்ற பெண்கள்லாம் தூங்குனாங்களோ இல்லையோ காலையில எழுப்ப வந்துட்டாங்க. படுத்திருக்கிற பார்க்காங்க, முகத்தை பார்க்கல, முகத்தை பார்க்கல. சாட்சாத் சர்வேஸ்வரன் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ படுத்தா கிடக்கிற பேய் பெண்ணே. கிருஷ்ண பரமாத்மா பத்தி நாங்கள் உன்னை எழுப்பதற்கு வந்திருக்கிறோம். காலையில் எழுப்ப வருவோம்னு சொன்னோம். எங்களுடைய வரவை நீ எதிர்பார்த்திருக்கணும். இல்ல, நீ எங்களை வந்து எழுப்ப வந்திருக்கணும். நீ எங்களை வந்து எழுப்ப வரவும் இல்லை. நாங்கள் உங்களுடைய திருமாலிக்கு வந்திருக்கிறோம். நீ எங்களை வரவேற்கவும் இல்லை. எந்த விதமான ஞானமும் இல்லாமல் அப்படியே படுத்திருக்கிறிய. பித்து பிடிச்ச மாதிரி படுத்திருக்கிறிய. பேயறைஞ்ச மாதிரி படுத்திருக்கிறிய. குலசேகர ஆழ்வார் சொன்னார், யானும் பேயனே எனக்கு மற்றவர்கள் எல்லாம் பேயனே அப்படின்னாரு. எனக்கு ஸ்ரீமன் நாராயணங்கிற பேய் என்ன பிடிச்சிருக்கு, உங்களுக்கெல்லாம் காசு பணங்கிற பேய் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. நானும் பேயனே, எனக்கு எல்லாரும் பேயனே. நானும் பித்தனே, எனக்கு எல்லாரும் பித்தர்களே. நான் பித்தன் தான், நாராயணனுங்கிற பித்து பிடிச்சிருக்குது. ஆனா உங்களுக்கு எம்பெருமானுக்கு புறம்பான விஷயங்கள் பித்து பிடிச்சிருக்கு. ஆனா அந்த பெண்ணு உலகில் இல்லை, எம்பெருமான் மீது பக்தி உடையவதான். அப்படிதான் அந்த எம்பெருமானையே நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். நாராயணங்கிற பேய் அவளை பிடிச்சிருக்கு. ஆனா அசையாம வாங்க படுத்துட்டு முகத்தை பார்க்கல. பார்த்த உடனே தேசமுடையா அவன் முகத்துல இருள் இல்லை, தூக்கம் தமகுணத்தினுடைய அடையாளம். அப்ப தமகுணத்தினுடைய அடையாளம் தூக்கத்துல வந்து அருள் பிரகாசம் இருக்காது, இருட்டுத்தான். எம்பெருமானை பற்றி நினைக்கிற அந்த திருமுகத்துல தேஜஸ் இருக்கும். எம்பெருமான் நினைச்சு கனவு கண்டான் சரிதான், எம்பெருமான் நினைச்சு படுத்திருந்தான் சரிதான், அவருடைய முகத்தை பார்த்தா தேஜஸ் இருக்கும். இந்த பெண் பிள்ளை பார்த்தாங்க. முதல்ல சொன்னாங்க, படுத்திருக்கிறிய உன் வீட்டு மரங்கள்லயும் மற்ற இடங்கள்லயும் ஆனைச்சத்தன் ஆனைச்சாத்தான் சொல்லக்கூடிய அந்த பறவையெல்லாம் எழுந்திருந்து
ஒண்ணுக்கு ஒண்ணு குச்சி கிச்சு கிச்சு சத்தம் போடுது. ஏன்னா இறதிட போகுது. இனி சாயந்தரம் தான் சந்திக்கும். அதுவரை ஒன்றுக்கொண்டு பொறுத்து இருக்கணும். பொறுத்து இருக்குக்காண்டி அது பேசக்கூடிய எல்லாம் பேசிட்டு பிரிஞ்சு போறாங்க. விடாமல் இருந்து அவ எழுந்திருச்சு ஒன்றுக்கொண்டு சத்தம் போட்டு பேசிக்கிட்டு இருக்குத. ஒரு இடத்துல இல்ல, எல்லா இடத்திலும் கீசு கீசு என்று எங்கும். எங்கேயோ ஒரு பறவை சத்தம் போடல, எல்லா இடங்களையும் சுற்றும் தாரை சாத்தான்னு சொல்லக்கூடிய அந்த பறவையோட சத்தம் கேட்குது. அது வெறுமனே கூப்பாடு போடல, அவைகள் கலந்து பேசின பேச்சரவம் ஒன்றுக்கொண்டு பேசுற மாதிரி இருக்குது. அந்த அரவம் பேரரவம் சாதாரணமாக இருந்தாலே அந்த பறவைகளுடைய பெரும் சத்தத்தை கேட்டு உனக்கு தூக்கம் வந்திருக்க கூடாது. இவ்வளவு சத்தமும் கேட்டு உனக்கு தூக்கம் வந்துட்டதோ அப்படின்னு சொல்லி பேய் பெண்ணேன்னு சொன்னான். அப்புறம்தான் பார்த்தா முகத்தை பார்த்தாங்க, முகம் சொலிக்குது. இல்ல, இவா தூங்கல, எம்பெருமான் நினைவா இருக்கிறா. நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் கேட்டே கிடைத்தியோன்னா. ஆனா அந்த பெண் பிள்ளை விழிப்பாத்தா இருக்கிறா. உடனே இந்த பரவசத்தம் கேட்கல, ஏன்னா பகவானுடைய நினைவாவே இருக்கிறாவா. ஆனா வீடுகள்ல தயிர் கடையில் சத்தம் கேட்டா உடனே கோகுலத்திலாம் முழிச்சாச்சு, கிருஷ்ணனை முழிச்சாச்சு. அப்ப கிருஷ்ணனை பத்தி எண்ணங்கள் வர வேண்டாமா? காசும் பிறப்பும் கலகலப்ப கை பேர்த்து அந்த ஆட்சியர்கள் கோகுலத்து பெண்கள் தயிர் கிடைக்கிற பொழுது உயர்ந்த அவங்களுடைய ஐஸ்வர்யம் செழிப்பு தெரியுது. ஏன்னா எல்லா பெண்களும் எல்லா விதமான ஐஸ்வர்யத்துடன் வாழ்றாங்க. கிருஷ்ண பரமாத்மா கோகுலத்துக்கு வந்த பிறகு மகாலட்சுமி தாயாரே கோகுலத்துக்கு வந்துட்டாங்க. மகாலட்சுமி தாயார் கோகுலத்துக்கு வந்த பிறகு இந்த கோகுலத்தில் அப்ப என்ன வளம் குறையும், எந்த ஐஸ்வர்யம் குறையும்? எல்லா ஐஸ்வர்யம் போகும். ஆனா எல்லா ஆட்சியர்களும் அவர்கள் ஆடை அணிந்தாலும் சரி உயர்வான ஆடையத்தான் அணிகிறாங்க. அவங்க கைகளில் அவர் கழுத்துகளில் ஆபரணம் போட்டாலும் சரி உயர்ந்த ஆபரணங்கள் தான் போடுறாங்க. தலைமுடி எப்பனாலும் சரி பின்னி பூச்சுடி இருப்பாங்க. தயிரான கடை தான், வீட்டுக்குள்ளான கடை போனாலும் சரி பழைய சேலையை ஊட்டிக்கிட்டு அப்படியே கொண்டே முடிச்சு முடிய அப்படி சுற்றி கொண்ட போட்டுலாம் தயிர் கடையில. நாம சன்னதிக்கு போகும்போது எப்படி போவோம்? தீர்த்தமாடி திருமண நிலை பண்ணி புத்தாடை உடுத்து போவோம். இந்த பெண் பிள்ளைகள் எல்லாம் தயிர் கடையும் போது அதே மாதிரி புத்தாடை உடுத்து புதுநகை போட்டு தலையவாரி பூ வச்சு தீர்த்தம் மாடித்தான் பண்ணுவாங்க. ஏன்னா தயிர் கடைஞ்சிட்டு இருக்கும் போதே கிருஷ்ணன் வந்து கையை பிடிச்சி தொங்கிடுவான். மத்து நிற்கும். அந்த கடைஞ்ச வெண்ணைய இவங்களுக்கு கைனால ஊற்றி விடும். கிருஷ்ணனுக்கு அந்த வெண்ணையை ஊற்றுவதற்காக வேண்டிய இந்த பெண்கள் எம்பெருமானுக்கு வெண்ணெய் ஊட்டக்கூடிய கைன்னு சொல்லி அந்த கையெல்லாம் ஐஸ்வர்யமா இங்க வர அங்க வளையலாத்தான் இருக்கும். அவன் அப்படியே
மடியில சாஞ்சிருவான். அதுக்காக வேண்டி புத்தம் புதிய ஆடை, மனமிக்க ஆடை உடுத்திருப்பாங்க. தயிர் கரையும் போது எப்போ கிருஷ்ணன் வருவான், எப்போ தயிர் கரையும் போது வெண்ணெய் திரண்டு மத்திலிருந்து வெண்ணெய் எடுத்து பாத்திரத்துல போடுவோங்கிற அது இல்லை. தயிரை பார்த்து கடையிறது இல்லை, வாசலை பார்த்தான் கடைவாங்க. வந்துட்டானா வந்துட்டானா வந்துட்டானா. அவன் வரலன்னா என்ன தயிர் கிடைஞ்சாலும் பிரயோஜனம் இல்லை, என்ன வெண்ணெய் கிடைஞ்சாலும் பிரயோஜனம் இல்லை. அவனுக்கு பிரயோஜனம் இல்லாத வெண்ணெய் இது எதுக்கு? அப்படி 5 லட்சம் அத்தனை ஆட்சிமார்களும் அவன் நினைவாவே பால் தயிரை கடைவாங்க. அப்போ அவங்களுடைய வாச நறுங்குழல் அப்படி கிருஷ்ணனை பார்த்தாச்சுன்னா சந்தோஷத்துல அந்த கைத்தை பிடிச்சி வேகமா இழுப்பாங்க. ஆனா அவன் இழுக்க விட மாட்டான். நான் கடையிறோம். கல்ல விழி விழித்து புக்கு ஆழ்வார் ரசனையா அவர் கிருஷ்ணன் தயிர் கிடைஞ்ச விஷயத்தை பெரிய ஆழ்வார் அப்படி ரசனையா பாடுவார். என்னமோ திருப்பார்கடலை கடைஞ்ச இவன் ஒருவனே நின்று திருப்பார்கடலை கடைஞ்ச மாதிரி இந்த பெண் பிள்ளை கடையிற அந்த மத்தெடுத்து இவன் கஷ்டப்பட்டு கடைவானா, முகமெல்லாம் வேர்வை துளியா இருக்குமா, சோர்ந்து போவானா. இந்த பெண் பிள்ளைலாம் அதை பார்த்து பார்த்து சந்தோஷப்படுவாங்க. அப்போ அவனை பார்த்த உடனே வேகமாக கரைதாங்க. அந்த கூந்தல் முடி அவளுக்கு அங்கிருந்து மனம் வருது, வாசனை வருது. தயிர் கடையும் போது சும்மா கடையில்லை, கிருஷ்ணனுடைய புகழை பாடிக்கிட்டே தயிரை கடைவாங்க. இந்த தயிர் கடைதலில் உண்டான ஓசை, அந்த கடையிற பெண்கள் கிருஷ்ணனை பற்றி நினைத்து கொண்டு பாடுகின்ற அந்த பாடல், அந்த ஓசை. கடையிற பொழுது இவர்கள் போட்டிருந்த ஆபரணங்கள் ஒன்றோடு ஒன்று உராசுகிற அந்த ஓசை. 3 ஓசை வருது. இந்த பெண்கள், இந்த ஆய்குல பெண்கள் தயிர் கடைகிற போது அவர்கள் போட்டிருந்த ஆபரணங்கள் ஒன்றோடு ஒன்று உராசி அந்த ஆபரணங்கள் ஓசை. ஸ்ரீ கிருஷ்ணர் பாடின, கிருஷ்ணனை பற்றி இந்த பெண்கள் பாடின அந்த பாட்டின் ஓசை, இந்த கடைகிற தயிரின் ஓசை எங்க கேட்குதாம்னா பரமபதத்துல கேட்கான். பரமபதம் எங்க இருக்குது? இலாவதி எல்லாம் தாண்டிலாம் பரமபதம் அங்க கேட்கான். இந்த கோபிகாசிரிகள் தயிர் கடைத அந்த தயிர் கடைத அழகு பரமபதனாத அங்கேன்னு பார்க்க. அவன் தானே கிருஷ்ணா வாரான். இவங்க பாடுற பாட்டு அங்க கேக்கு, இவங்களுடைய நகையில ஓசை அங்க கேக்கு. அப்படின்னா நித்திய சூரிகளே, நித்திய சூரிகளே பார்த்து ஆசைப்படக்கூடிய அளவுக்கு அன்னைக்கு கோகுலம் இருந்திருக்குது. நறுங்குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தயிரலையும் கேட்டலையோ. பெண்ணே, நீ கிருஷ்ண பத்தி தான் நினைச்சுக்கிட்டு இருக்க. ஆனாலும் இந்த ஆட்சியர் தயிர கடைகிற ஓசை வந்த உடனே கிருஷ்ணன் நினைவு, கிருஷ்ணனுடைய ஞாபகம் உனக்கு வர வேண்டாமா? உடனே கிருஷ்ணன் சந்திக்கணும் புறப்பட வேண்டாமா? எதிர்த்து வந்திருக்க வேண்டாமா? நீ யாரு? நாயக பெண் பிள்ளாய். கிருஷ்ணனையே நினைச்சு கிருஷ்ணனை படுத்து தூக்கத்திலும் கனவுளின் நினைவிலும் கிருஷ்ணன் நினைவாக இருக்கின்ற பெண் பிள்ளெல்லாம் எங்க கோஷ்டிகளுக்கெல்லாம் நீதான தலைவியா இருக்கிற. ஒன்ன முன்னிட்டு நாங்க போனாத்தானே எங்களுக்கு அங்க மரியாதையே. எங்களுக்கெல்லாம் உனக்கு புருஷார்த்தம். ஸ்ரீ கிருஷ்ணனை பிருந்தாவனத்துல அவன் சொன்ன இடத்துல அவன் சந்திப்பது உனக்கு புருஷார்த்தம். எங்களுக்கெல்லாம்
நாயகியாயிருக்கூடிய உன்னை திருமாளிகைக்கு வருவதுதான் எங்களுக்கு புருஷார்த்தம். உன்னை பார்ப்பதுதான் எங்களுக்கு ஏற்றம். உன் பேச்சை கேட்பதுதான் எங்களுக்கு ஏற்றம். உன்னோடு செல்வதுதான் எங்களுக்கு ஏற்றம். உனக்கு எம்பெருமானுடன் செல்வது உனக்கு ஏற்றம். ஆனா எங்களுக்கு உன்னோடு உனக்கு உன்னோடு உன் தேஜஸுடைய திருமுகத்தை பார்ப்பதும் நீ நடந்து போவது போது உன் நடையழகை நாங்கள் பார்ப்பதும் தான் எங்களுக்கு புருஷார்த்தம். நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் தைரோச கெட்டு ஞாபகம் இல்ல. நாங்க வெளியில பாடிக்கிட்டு இருக்கிறோம். ஸ்ரீமன் நாராயணனுடைய அவதாரமான கேசவனாகிய கிருஷ்ணனை பற்றி பாடிக்கொண்டிருக்கிறோம். ஆட்சியுடைய மத்து ஓசை கேட்ட உடனே கிருஷ்ணனுடைய ஞாபகம் வந்திருக்கணும். ஆனா அவளுக்கு கிருஷ்ணனுடைய நினைவிலே தான் அவ இருக்கிறா. இது போய் நினைவு ஊட்டல. அதனால அந்த தயிர் கடையில சொல்லிட்டு இப்ப நேரடியா கிருஷ்ணனை பத்தி சொல்லிட்டேனே, கிருஷ்ண சந்திக்க போக வேண்டாமா? ஸ்ரீமன் நாராயணனுடைய அவதாரமான கேசவனை பற்றி, கேசவனாகிய கிருஷ்ணனை பற்றி நாங்கள் சொல்லுகிறோம். நீ எழுந்திருந்து எங்களுக்கு முன்பாக வர வேண்டாமா? இந்த கேசவா அப்படிங்கிற வார்த்தைக்கு நிறைய அர்த்தங்கள் சொல்லப்படுகிறது. ஒன்று, கருமையான கூந்தலை உடையவன், முடியை உடையவன். இது சாதாரண அர்த்தம். இன்னொன்னு, கேசிங்கிற அரக்கனை கொன்றவன். இது இரண்டாவது அர்த்தம். மூன்றாவது அர்த்தம், இக்குன்னா பிரம்மா, ஈசன்னா ருத்ரன், வான்னு சொன்னா அதிபதி. அப்ப பிரம்மாவுக்கும் ருத்ரருக்கும் அதிபதியான ஸ்ரீமன் நாராயணன், அது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், இக்குன்னா பிரம்மா, ஈசன்னா அதிபதி, கேசவன்னா பிரம்மாவுக்கு அதிபதி. இக் ஈச கேசவ வந்துடும். அப்ப பிரம்மாவுக்கு அதிபதினு சொல்லலாம், இல்ல பிரம்மா ருத்ரர் இவங்களுக்கு அதிபதினு சொல்லலாம், இல்ல கேசவன் கேசியை அரக்கனை கொண்டவன் சொல்லலாம். எல்லா விதத்திலும் அவனுடைய பரத்துவம் தான் பேசப்படுகிறது. நாரதர் கம்சனுடைய அரண்மனைக்கு வந்தாரு. கம்சன் வரவேற்று உபசரித்து மரியாதையெல்லாம் செய்தான். செய்த உடனே நாரதர் கேட்டார், கம்சா, உனக்கு ஈடான வீரர்களே கிடையாது. உனக்கு கிடைத்த தோழர்கள் மாதிரி வீராதி வீரர்கள், சூராதி சூரர்கள்லாம் உனக்கு நண்பர்களா இருக்கிறாங்க. அப்படி உனக்கு கிடைச்ச நண்பர்கள் மாதிரி யாருமே இல்லை. உன்னுடைய மாமா கம்சனுடைய மனைவி யாருன்னு சொன்னா பிராப்தி அஸ்தின்னு பேர். இவங்க யாருன்னு சொன்னா சராச்சந்தனுடைய 2 பெண் குழந்தைகள். அன்னைக்கு வாழ்ந்த ராஜாக்கள்லயே சராச்சந்திரன் தான் படைபலத்துல மிக்கவன், தனிப்பட்ட முறையில வீரத்திலும் மிக்கவன். இந்த சராச்சந்தனுடைய சொல்ல அனுசரிச்சுக்கிட்டா சிசுபாலனும் துரியோதனும் எல்லா, அதாவது பாண்டவர்களை தவிர எல்லாருமே சராச்சந்திரன் சொன்னா ஏத்துக்கிடுவாங்க. அந்த ராஜாக்கள் வடிவில் இருக்கிற அசுர கூட்டங்களுக்கெல்லாம் தலைவன் சராச்சந்திரன் தான். அவனுக்கு நிகரான வீரம் கிடையாது. இப்போ கம்சன்
கல்யாணம் ஆகல. எல்லா இடங்கள்லயும் திக்விஜயம் பண்றான், வெற்றி பெறுதான். அப்படி வெற்றி பெற்று வந்த அந்த வெற்றி பெற்று தன்னிடம் வந்தவர்கள் தான் இந்த பூதன, பகாசுர, அகாசுரன், சானுரன், மல்லன், முஷ்டிகன், இவற்று இருந்த அசுர கூட்டம் எல்லாம் வெற்றி பெற்ற பிறகு இவற்றை சேர்ந்தவங்க தான் இங்க போய் நின்னான். சராச்சந்திரனுடைய அரமன்ன வாசல்ல போய், நான் கம்சன் வந்திருக்கிறேன், உம்மோடு யுத்தம் செய்ய வந்திருக்கிறேன், நீர் வாரும் அப்படின்னு சத்தம் போடுதான். உடனே சராச்சந்திரனுக்கு நம்ம கோட்டை வாசல்ல ஒருத்தன் இப்படி சத்தம் போடுதானா? விதி முடிஞ்சு போனவன் அது யாருடான்னு கேட்டான் மந்திரிட்ட. மந்திரி பார்த்தான், கம்சன். அப்படியா, இப்ப போய் அவனை சமாதி பண்ணிட்டு வாரோம்னு எந்திரிச்சாரு. மந்திரிகள் சொன்னாங்க, வேண்டாம், கொஞ்சம் பொறுங்க. நம்ம பட்டத்து யானை அது மதம் பொழிஞ்சிட்டு சொன்னா அந்த யானை பக்கத்தில் யார் நெருங்க முடியாது. சராச்சந்தம் ஒருதன் தான் அந்த யானை அடக்க முடியும். அன்னைக்கு அது மதம் பொழிஞ்சு யானைப்பாகலாம் தூக்கி தூர வீசிட்டு அந்த ராஜ வீதி வழியாக நிக்கிற தேர் நின்றான் சரிதான், மரம் நின்றான் சரிதான், புடுங்கி தூர எரிஞ்சிட்டு வருது. உடனே மந்திரி சராச்சன் கேட்க, பட்டத்து யானை வருத, அதை கட்டுப்படுத்த வேண்டாமா? மகாராஜா பொறுங்க, பட்டத்து யானை வரக்கூடிய வழியில தான் கம்சன் நிக்கான். நம்ம யானை அவனை தூக்கி வீசுதா இல்ல கம்சன் யானை தூக்கி வீசுதான்னு பாத்துருவோம். யானை கம்சனை தூக்கி வீசிட்டு சொன்னா நமக்கு வேலை இல்லை. கம்சன் யானை தூக்கி வீசிட்டான்னா அவன் நம்ம சொந்தக்காரனை ஆக்கிடுவோம். சொந்தக்காரன் என்னப்பா? மகாராஜா, உங்க 2 பெண் குழந்தைகளுக்கும் மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. எந்த மாப்பிள்ளை வந்தாலும் இவனா 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 கழிச்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்க அளவுக்கு வீரம் யாருமே இல்லை. ஆனா கல்யாணம் ஆக வயசு போய்கிட்டு இருக்கு. இப்ப அளவுகள் வந்தாச்சு. நீங்க ஒரு ஆள் தான் அந்த யானையை அடக்குவீங்க. அதே யானையத்தான் கம்சன் நிக்கான். அந்த யானையை கம்சன் அடைக்கிட்டான்னு சொன்னா அந்த கம்சனை நம்ம மருமகன் ஆக்கிடுவோம். சரியான யோசனை. உப்பாரியில போய் கம்சன் உட்காந்து, கம்சன் யானையோ என்ன யானை வந்தா கம்சன் என்ன செய்தான்னு சொல்லி சராச்சந்திரன் மந்திரிகள் மேல இருந்து பாக்குறாங்க. அங்க யானை நெருங்கி வருது. பின்னால வர கூட்டங்கள்லாம் ஓடுங்க 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 சத்தம் போடுதான். அந்த சத்தம் கம்சன் காதல், உன்னைத்தான் சொல்றேன், முன்ன நிக்காத, ஓடிப்போ ஓடிப்போன்னு கம்சனை பார்த்து சொல்றாங்க. கம்சன் ஓடி போக கிடையாது. அந்த யானை வரும்போது தைரியமா நிக்கான். அந்த யானை வேகமா வந்து கம்சன் மேல மோதிச்சு. கம்சன் அப்படியே 2 தந்தத்தையும் பிடிச்சி யானையை நிப்பாட்டிட்டான். நிப்பாட்டின மட்டும் இல்ல, அந்த தந்தத்தை பிடிச்சே சுரட்டி விட்டான். யானை சுருண்டு போய் கீழே விழுந்துச்சு. யானைக்கு பிடிச்ச பைத்தியம் போயிட்டு. அடுத்த சனம் மேல சத்தம் கேட்குது, கொட்டி சத்தம் கேட்குது. கோட்டை முதல் திறக்கப்படுது. அங்கிருந்து தாம்பழத்துல தேங்காய் பழங்களோட, கனி வர்க்கங்களோட, உத்திரியங்களோட பெண்ணு விட்டார் என்னென்ன சீர்வரிசையெல்லாம் கொண்டு வருவாங்களோ அந்த சீர்வரிசையெல்லாம் வருது. மந்திரிகளும் வராங்க. கம்சன் பார்க்க என்னன்னு கேட்டான். வேற ஒண்ணும் இல்லை, இந்த யானையை யார் அடக்குவாங்களோ அவங்களுக்கு தான் எங்க மகாராஜா பெண்களை கெட்டி கொடுக்கணும்னு ரொம்ப காலம் நினைச்சுக்கிட்டு இருந்தார். யாருமே யானை பக்கம் வரல. நீர் தெரிஞ்சோ தெரியாம இன்னைக்கு நல்ல வந்தியர், அதனால உண்மை மருமகன் ஆக்கி கொள்ள விரும்புகிறார். கம்சனும் பார்த்தான். ஏன்னா சராச்சந்திரன் பெரிய வீரன் இல்லையா,
இவன் நமக்கு மாமாவா இருந்தா நம்முடைய பலம் இன்னும் அதிகமான்னு சொல்லி நிலதளத்தில் உள்ள போனா திருமணம் நடந்தது. இப்ப கம்சனுடைய பலம் சொல்ல முடியுமா? முழு பலத்தோடு இருக்கிறான். ஆனா கோகுலத்துக்கு போனவங்க யாரும் திரும்பி வரல. அந்த கோகுலத்துல போய் நேரடியா இறங்கி உண்டுலன்னு பாத்திரம்னு போகக்கூடிய அளவுக்கு கம்சனர் உள்ளத்துல தைரியம் இல்லை. மற்றதெல்லாம் செய்யறான், கோகுலத்துக்கு போக முடியல. அப்போ நாரதட்ட கேட்க, மகிழ்ச்சியே திரிலோக சஞ்சாரி நீர், நமக்கு தெரியாதுன்னு 8வது குழந்தை என்ன கொல்லும் அசரீரி. அந்த குழந்தை எங்கேயோ பிறந்து வளர்ந்துகிட்டு இருக்குதான், அதுவும் அசரீரி. அது எங்க பிறந்து எங்க வளருது அப்படின்னு கேட்டான். கம்சனுக்கு வாழ்க்கை முடிய விதி முடியக்கூடிய நேரம். கம்சனுக்கு படுவிச்சு ஆரம்பிச்சாச்சு. உடனே நாரதர் சொன்னார், நீ வீரந்தாப்பா, உனக்கு என்ன யாருமே கிடையாது. ஆனா விவரம் இல்லையே, கோகுலத்துக்கு நீ அனுப்பி வச்ச ஆட்கள் யாராவது என்னைக்காவது திரும்பி வந்திருக்கானா? அங்க என்ன நடந்தது? அங்க கிருஷ்ணன் சொல்லி ஒரு பையன் அங்க நீ அனுப்புற ஆளை பூரா கொள்ளுதான். அப்ப அவன் தான் 8வது குழந்தைன்னு உனக்கு தெரியலையா? இதான் சொல்லணுமா? உன் சகோதரியும் உன் சகோதரி மாப்பிள்ளையும் நல்லவங்க நினைக்காத. உன்னை ஏமாத்தின அவங்க தான். உனக்கு தெரியுமா? 8வது குழந்தை பெண் குழந்தை கிடையாது, ஆண் குழந்தை தான் பிறந்த. இரவோடு இரவா வசுதேவர் அந்த குழந்தையை தூக்கி கொண்டு போய் கோகுலத்துல போய் நந்தகோர் திருமாளியில வச்சுட்டு அங்க பிறந்த பெண் குழந்தைய அப்படியே கூட்டு வந்தாச்சு. நீ போய் நிக்க, அருமை தங்கச்சி என்ன சொன்னா, அண்ணா பெண் குழந்தை உன் மகனுக்கு மருமகளா ஆக்கிக்கோன்னு சொல்றான். எவ்வளவு பெரிய ஏமாத்து பண்ணியிருக்கா பாத்தியா? நீ நம்புற. இனியாவது அந்த கிருஷ்ணனை சீக்கிரம் கொல்லதுக்குள்ள வழியை தேடு. கிருஷ்ணனை கொல்லதுக்கு வழி சொல்லல, இவன் சாவுக்கு வழியை சொல்லிட்டாரு. அப்படியா? என் சகோதரி மாப்பிள்ளை ஏமாத்திட்டாங்களா? இப்பொழுது போய் கண்டதும் நான் வெட்ட போறேன் அப்படின்னு புறப்பட்டான். இந்த பாரு, இது அழகில்லை. ராவா குழந்தைய காப்பாத்தி கொண்டு போனாம்ல, அந்த குழந்தைய துடிக்க துடிக்க கொள்ளு. உன் சகோதரி மாப்பிள்ளையும் தன் மகன் சாவதை பார்த்து அவங்க தன்னாலே துடி சாகட்டும். மகன் சாவதை பார்த்து சாகட்டும்பா. நீ கொண்டுட்டேன்னு சொன்னா, ஆமா அது நல்லதுதான். எனக்கு தெரியாம ராவோர் கடத்தினால அவன் முன்னாலே நான் கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லித்தான் தனுர் யாகத்துக்கு ஏற்பாடு பண்ண. அவன்கிட்ட ஒரு சிவ தனுசு இருக்குது. அந்த தனுசு அவனுக்கு எப்படி வந்ததுன்னு கேட்டா, எல்லா இடங்களும் திக்குவாதி சொல்லிட்டு மகேந்திரிகிரி பருவத்துக்கு வந்தான். அங்க பரசுராம தவம் பண்ணிட்டு இருக்க. 21 தலைமுறை சத்திரிய வம்சமே இல்லாம அழிச்சவர். சத்திரிய வம்சத்துல 21 தலைமுறையை அவர் அழிச்சிருக்கிறார். அந்த பரசுராமரை நான் அழிக்க போறேன் அப்படின்னு வந்து நிக்கிறான் இந்த பருவத்துல. அங்க இருந்து அலர் தான் பரசுராமர் கூப்பிட்டு, பரசுராமர் கிரமான தவத்திலிருந்து முழிச்சு பார்த்தார். அடே கம்சா, நீ அழிய போறியா அப்படின்னா, இல்ல. பின்ன என்ன வேணும் உனக்கு? உங்களோட யுத்தம் செய்ய வந்திருக்கிறேன். அப்படியா? இந்த வில்ல வளர்ச்சி நானேற்று, அதுக்கு பிறகு உன்னோடு நான் யுத்தம் செய்வதா செய்ய வேண்டாம் நான் முடிவு பண்றேன் அப்படின்னாரு. அவ்வளவுதானே? வில்ல எடுத்தான்.
சிரமப்பட்டு வளைச்சு நான் ஏற்றினேன். உடனே மகிழ்ச்சியே நான் ஏற்றியாச்சு, என்ன செய்யணும் நீ சொல்லுப்பா, யுத்தம் செய்ய வாரையா? இல்ல மகிழ்ச்சியே, ஏன் இந்த வில்லை என்கிட்ட தந்துருங்க, இந்த வில்லை என்கிட்ட தாங்க, இந்த வில் இருந்தா எனக்கு வெற்றி தான், எனக்கு தோல்வியே கிடையாது அப்படின்னா. சரி தந்தம்பா, ஆனா ஒரே ஒரு நிபந்தனை இருக்குது, இந்த வில்ல யார் வளைச்சி நொடிக்காங்களோ அவங்க கைனாலதான் நீ சாக போற. இத கிருஷ்ணர் வந்து அத்தனை செஞ்சாரு, இந்த வில்ல வளைச்சி நொடிக்கிறவன் கைனால நீ சாவ கொண்டு போட்ட. அந்த வில்லுக்கு தான் பூஜை பண்ண போறான், இந்த தனுர் யாகத்துக்கு தான் கோகுலத்திலிருந்து எல்லாத்தையும் கூப்பிட போறான். அப்படி அக்குரை கூப்பிட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டுவாங்க அப்படின்னு ஏவியும் விட்டான். இந்த ஏவி விட்டுட்டு இந்த இடப்பட்ட நேரத்துல தான் இந்த கேசின்னு சொல்லக்கூடிய இந்த அசுரனை ஏவலாம். தனுர் யாகம் முடிவதற்கு உள்ளதாகவே கிருஷ்ணனை கொண்டு அவன் ஒரு குதிரை வடிவில் போனான். கோகுல வீதிகள்ல பூமி அதிரும்படியாக, பார்ப்பவங்க எல்லாம் பயந்து நடுங்கும்படியாக ஆக்ரோஷமா அங்கங்க ஓடுறான். கோபிகாசிரியெல்லாம் பதறாங்க, கிருஷ்ணனுக்கு என்ன ஆயிருமோன்னு பதறாங்க. கிருஷ்ணனுக்கு என்ன ஆயிரம் பதட்டத்துல இந்த கேசியை கண்டு கோபிகாசிரிகள் பயப்படல, தைரியமா எத்தல வராங்க. அவன் கிருஷ்ணனை தேடிக்கிட்டே வரான். கடைசியில கிருஷ்ணர் வந்தாச்சு, இவனும் கிருஷ்ண பக்தன் ஆச்சு. அவன் வாயை திறந்து அவரை கடிச்சு கொதற அவன் நினைக்கிறான். அந்த திறந்த வாய்க்குள்ள ஒரு கையை விட்டார். இவருடைய கை பெருசாச்சு, மூச்சு திணற. அடுத்த சனம் அப்படியே துணியை துவைச்ச மாதிரி அந்த குதிரையை ஓங்கி தலையில் அடிச்சார். கேசியார் போயிட்டான். இந்த பெண்கள்லாம் ஓடோடி வந்து, கிருஷ்ணா இன்னைக்கு எங்கள் உயிரை நீ காப்பாத்திட்ட. அப்போ இந்த கோபிகாசிரிகளுக்கெல்லாம் உயிர் யாரு? கிருஷ்ணன். கிருஷ்ணனுக்கு ஒண்ணுன்னா இதுக்கு உயிரை விடும். எங்க உயிரை நீ காப்பாத்திட்ட அப்படின்னு சொல்றாங்க. அதனால கேசவன்கிற ஒரு பேர், கேசவங்கிற பேர் அதனாலே ஏற்படுகிறது. அடுத்து இக்குன்னு சொன்னா பிரம்மா, ஈசானா அந்த பிரம்மாவுக்கு ஈசா. அந்த பிரம்மாவும் லீலையில பங்கு பெறுதார். பெரிய லீலை அது. எப்போ பிரம்மா இந்த கிருஷ்ணனுடைய லீலையில பங்கு பெறுதார், நேரடியா பங்கு பெறுதார்னு சொன்ன ஒரு நாள் காலையில இந்த கன்றுகளை மேய்ப்பதற்காக வேண்டி அதிகால பொழுதுல கிருஷ்ணர் இவங்க என்னெல்லாம் ஆயுதங்கள் வச்சிருப்பாங்கன்னா, ஒரு மாட்டு கொம்ப ஊதுகுழலாம் வச்சிருப்பாங்க. அந்த கொம்ப ஊதியாச்சுன்னா போர்க்களத்துல பாஞ்ச சனியத்தை ஊத மாதிரிதான் மாடுகளை கன்றுகளை மேய்க்கும் போது அந்த கொம்பு கருவிதான். நந்தகோபர் திருமாலிலிருந்து கிருஷ்ணன் அந்த கொம்பை ஊதியாச்சுன்னா பஞ்சலட்சம் வீடுல குழந்தைகள் தான் கொம்பு எடுத்து ஊதிடுவாங்க. அத்தனை பேரும் கொம்ப ஊதுனா அந்த கோபம் என்ன ஆகும்? கிருஷ்ண புறப்பட்டாச்சு, கிருஷ்ண புறப்பட்டாச்சு, சீக்கிரம் சாப்பாடு வைமா, சீக்கிரம் சாப்பாடு வைமா. அவங்க வீட்டுல
வேக வேகமா பாச்சோறு நெய்ச்சோறு அதை கெட்டி பொட்டனமா கெட்டி ஒரு நீல கம்பு வச்சிருப்பாங்க, அந்த கம்பு நுனியில கெட்டிக்கிடுவாங்க. அது ஒரு மாதிரி தொங்கு நீல கம்பு. இந்த கொம்பு கரு, இந்த கொம்பு குழல ஒரு கயிறு கட்டி தோல்ல தொங்க போட்டுப்பாங்க. தொங்க போட்டு அந்த கன்றுகளை பத்திக்கிட்டு புறட்டுவாங்க. எல்லா கன்றுகளும் எல்லா சிறுவர்களும் நந்தகோபுர திருமால் வழியா தான் போவாங்க. அதுல முதல் நந்தகோபுர கன்றுகள்லாம் முதலாவது போகும். எல்லா கன்றுகளும் முன்ன போகும், இவங்க கடைசியில் போகும். அன்னைக்கு கொஞ்சம் காலையிலேயே போறாங்க. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது யமுனை நதிக்கு போற வழியில இந்த பூதனையுடைய சகோதரன் அகாசுரன் நம்முடைய சகோதரிய இந்த கிருஷ்ணன் கொன்னுட்டான். இந்த கிருஷ்ணனையும் கிருஷ்ணன் சார்ந்த இந்த சிறுவர்களையும் நாம கொள்ளுவோம், மேய்ச்சிக்கிட்டு இருக்கிற மாடுகளையும் சேர்த்து கொள்வோம் அப்படின்ட்டு ஒரு பெரிய மலைப்பாம்பு உருவத்தில் படுத்திருக்கிறான். அது யாரும் மலைப்பாம்புன்னு சொல்ல முடியாது, பெரிய மலை தொடர்ச்சின்னு சொல்லணும். அந்த மலை தொடர்ச்சியில முகப்புல பெரிய வாயில் இருக்கு, அது குகை மாதிரி இருக்குது. அந்த குகைக்குள்ள ஒவ்வொரு பற்களும் சின்ன சின்ன குன்றுகள் மாதிரி இருக்குது. அது நாக்குல அகலமா நீளமா இருக்குது, ஆசிரியர் சர்க்குல ஆடின மாதிரி இருக்குது. இந்த சிறுவர்கள்லாம் பார்த்தாங்க, கிருஷ்ணா நமக்கு விளையாடுவதற்கு ஒரு நல்ல ஒரு பாறை ஒரு மலை இங்க இருக்குது. ஒரு பையன் சொல்றான், ஏன் நேத்துலாம் இல்லையப்பா, இன்னைக்கு தானே இருக்கு. எது நேத்து இருந்தது எது இன்னைக்கு இருந்ததுன்னு சொல்லி என்னைக்கு நம்ம கவனிச்சோம். அது நேத்து உண்டு முந்தி உண்டு, இன்னைக்கு தான் பார்த்தோம். வாங்க உள்ள போவோம் அப்படின்னு எல்லா பையங்களையும் அந்த கன்றுகளையும் தட்டிக்கிட்டு அந்த ஆண் வாயை திறந்துகிட்டு இருக்க, அதுக்குள்ள பத்திட்டு போறாங்க. போகாதீங்கடா போகாதீங்கடா ஆபத்து. அந்த பையங்க சொன்னா, கிருஷ்ணா நீ நிற்கும் போது எங்களுக்கு என்ன ஆபத்து வரும், எங்களை என்ன செய்ய முடியும்? ஏதாவது பாறை இல்ல பாம்பு எதுவா இருந்தா என்ன, நீ வா அப்படின்னு அவன் சந்தோஷத்துல குடுக்குன்னு எல்லாரும் உள்ள போறாங்க. வாயை தாண்டி வயிற்றுக்குள்ள போயிட்டாங்க, வயிற்றுக்குள்ள திறந்து இறந்து போயிட்டாங்க. அவன் வான்னு வாயை திறந்து வச்சிருக்கிறான், கிருஷ்ணர் வரணுங்கிறக்காண்டி திறந்து வச்சிருக்கிறான். எல்லாரும் போன பிறகு இவர் போனார். உள்ள போய் பஸ்பமாகட்டும் அவன் தொண்டையை விரிச்சுக்கிட்டு இருக்கான். இவர் நேர தொண்டைக்கு நேரம் நின்னார். இவர் உசுரோத்து எடுத்தாரு. அவன் ரூபம் அடங்கிட்டு மூச்சு திணறி கண்விழி பிதுங்கி வாய் வழியா ரத்தம் கக்கி அவன் இறந்துட்டான். உடனே அந்த தொண்டைக்கு இருக்கிற கிருஷ்ணர் அவருடைய வயிற்றை பார்த்தார். கன்றுகளும் இறந்து கிடக்கு, சிறுவர்களும் இறந்து கிடக்காங்க. பார்த்து அப்படி கையை காட்டினார், வாங்கடா. எல்லாம் தூங்கி இருந்துச்ச மாதிரி இருந்துச்சு, கடகடான்னு ஓடி வருது. ஓடி வந்து பூரா வெளியே வந்து ஓன்னு, அதுகளுக்கு என்ன நடந்துன்னே தெரியாது, அவங்களுக்கு உயிர் போனான்னு தெரியாது, ஒன்றும் தெரியாது. கிருஷ்ணா உள்ள போன உடனே எங்களுக்கு ஒண்ணுமே தெரியல, அப்புறம் நீ கையை காட்டினதான் தெரியுது அப்படின்னு அவர் பேசிக்கிட்டாங்க. எல்லாரும் வெளியே இருந்து அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த அந்த மலைப்பாம்புடைய சிரசு வெடிக்குது. அதிலிருந்து ஒரு நட்சத்திரம், பிரகாசமான நட்சத்திரம் வெளியே வருது. அந்த நட்சத்திரத்தை எல்லாரும் பார்க்கிறாங்க, தேவர்கள்லாம் பார்க்கிறாங்க. அந்த வெளிவந்த நட்சத்திரம் அப்படியே கீழ் நோக்கி வந்து கிருஷ்ணனுடைய பாதத்துல வந்து மறையும். பூதனையுடைய
சகோதரனுக்கு மோட்சம். அவன் என்ன நோக்கத்தில் வந்தாலும் சரிதான். எம்பெருமான் பக்தனா வந்தாலும் சரிதான், எதிரியா வந்தாலும் சரிதான், எம்பெருமானுடைய சம்பந்தம் வந்தால் அவர்களுக்கு மோட்சம் தான். பக்தரா வந்தா கொஞ்ச காலம் ஆகுது, எதிரியா வந்தா உடனே மோட்சம். அதனால தானே ஜெய விஜயர்களுக்கு ஜனகாதி முனிவர் எல்லாம் வைகுண்டத்துக்கு போனாங்க, அதாவது திருப்பார்கடலுக்கு போனாங்க. ஜெய விஜயர்கள் தடுத்து நிறுத்துறாங்க. ஜனகாதிபதி சாபம் கொடுக்குறாங்க. மரியாதை தெரியல உனக்கு, நாங்க ரிஷிங்கிற அந்த மரியாதை தெரியல. அதனால அந்த மரியாதை தெரியாத இடம் பூமி தான், மரியாதை கொடுக்க தெரியாது. அகங்காரத்தினால இவெல்லாம் பூமியில போய் பிறங்கடான்னு சபிச்சுட்டாங்க, பதறுதாங்க. ஸ்ரீமன் நாராயணன் வந்தார். உடனே ஜெயவிஜர்களே, என்னுடைய சங்கல்பத்தினால் நடந்தது, கவலைப்பட வேண்டாம். சாமி, உங்க விட்டு பிரிஞ்சு நாங்க பூலோகத்துக்கு போக முடியுமா? அதுவும் சில நன்மைக்கா வேண்டிதான். எவ்வளவுதான் சாமி நான் பூமிக்கு போறது? 3 பிறவி எதிரிகளாக பிறங்க, 7 பிறவி பக்தர்களாக பிறங்க. 7 பிறவி என்னுடைய பக்தர்களா பிறந்து மீண்டும் திருப்பார்க்க வாங்க. 3 பிறவி எதிரிகளா பிறந்து மீண்டும் வாங்க. இதுல எது வேணும்னாங்க. அவங்க சொன்னாங்க, சாமி பக்தர்களா பிறந்து 7 பிறவி நாங்க பூமியில் இருக்கவா? வேண்டாம். 3 பிறவி எதிரிகளா பிறந்து சீக்கிரம் வந்துருதோம். என்னன்னா, பக்தர்களா பிறந்தா கொஞ்சம் காலம் போகுது, எதிரியா பிறந்தா சீக்கிரம் பரமதம் போறான். ஏன்னா இவன் இம்சை தாங்க முடியாம ஒரு அடி அடிச்சு இங்க பரமத்து வீசிருந்தான்ல. அதுக்கான சொல்லுவாங்க. அதுக்காண்டி 3 முதல்ல இரண்யாட்சனா பிறந்தாங்க, ராவணன் கும்பகர்ணா பிறந்தாங்க, இப்ப சிசுபாலன் தந்தவக்கர்னா பிறந்து அங்கே மதுராவிலையும் அங்கங்க இருக்கிறாங்க. சரி, ஏன் சொன்னா பக்தனானா நேரம் ஆகுது, எதிரினா முதல்ல கிடைக்குது. இந்த லீலையை முடிச்சுட்டு கிருஷ்ணா எல்லாம் பசியோடு இருக்கிறோம், சாப்பிடணும். நேர யமுனா நதிக்கு போனாங்க. ஒரே அடர்ந்த மரங்கள், செடிகள், வாசனை மிக்க பூக்கள்லாம் நிறைந்திருக்கணும். ஒரே மணல் திட்டு, வெள்ள வெள்ளேன்னு மணல் திட்டு. அந்த வெள்ள வெள்ளேன்னு இருக்கக்கூடிய மணல் திட்டுல போய் எல்லாரும் உட்கார்ந்தாங்க. அந்த கன்றுகள் எல்லாம் பக்கத்துல மேய விட்டு, கிருஷ்ணன் மையத்தில் இருக்கிறான், எல்லாரும் சுத்தி இருக்கிறாங்க. தாமரப்பூனுடைய பொகுட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த நடு மையத்தில் கிருஷ்ணன் நிற்கிறான். அத்தனை சிறுவன் சுத்தி இருக்கிறாங்க, தாமரை இதழ்கள் போல. எல்லாரும் ஒரே சமயத்தில் அவங்க அங்க கொண்டு வந்த அந்த கட்டிச்சோறு அவுக்குறாங்க, கையில் எடுக்கிறாங்க. அன்னைக்கு கிருஷ்ணனுக்கு தயிர் சாதம் கொடுக்கப்பட்டது. அந்த தயிர் சாத உருண்டைய எடுத்து நம்மளை இடது கையில உருட்டி வச்சிருக்காங்க. ஒரு ஊறுகாய் கொடுத்திருக்காங்க. அந்த ஊறுகாய் எடுத்து இந்த நடுவிரலுக்கு ஆள்காட்டி விரலுக்கு இடையில அந்த ஊறுகாய் வச்சிருக்காரு. இப்படி எல்லாம் பாகதம் சொல்லுது. இவரு அந்த தயிர் சாதத்தை இருக்க அந்த ஊறுகாயத்துக்கு அடிக்கடிக்க இந்த சிறுவர்கள்லாம், கிருஷ்ணா எனக்கு கொடு எனக்கு கொடு. ஒரு உருண்டை தயிர் சாதம் தான், ஒரு ஊறுகாய் தான். அங்கிருந்த அனைத்து சிறுவர்களுக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அதே சமயத்தில் அவங்க கொடுத்ததெல்லாம் வாங்கி சாப்பிட்டு இருக்காரு. இப்படியே சந்தோஷமா போய்கிட்டு இருக்குது. ஒரு பையன் பார்த்தான், கிருஷ்ணா கன்றுகளையே காணலையே, பார்த்த ஒன்னத்தையும் காணல, நீங்க சாப்பிட்டுக்கிட்டு இருங்க, நான் கன்றுகளை போய் எங்க இருந்தான்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு போறேன். இந்த கன்றுகளை எல்லாத்தையும் தான் பிரம்மா எடுத்து ஆழ்ந்த நித்திரை கொடுத்து ஒரு குகையில மறைச்சு வச்சுட்டார்.
இவருக்கு தெரிஞ்சிட்டு, ஓஹோ பிரம்மா நம்முடைய மாயில சிக்கிக்கிட்டாரு அப்படின்ட்டு இந்த எல்லா கன்றுகளுடைய வடிவத்துல இவனே வாங்க. அந்தந்த கன்றுகளுக்கெல்லாம் என்ன நிறமோ, என்ன வளர்த்தியோ, என்ன சுழியோ, எப்படி நடக்குமோ, எப்படி சத்தம் போடுமோ, அதே சுபாவத்தோடு கூடியவன வாங்க. இங்க வந்தா இந்த சிறுவர்களை காணல. இந்த சிறுவர்களையும் பிரம்மா கடத்தி கொண்டு போய் ஆழ்நித்திரை கொடுத்து மறைச்சு வச்சாச்சு. உடனே அத்தனை சிறுவர்களாகவும் தானே மாறினான். அந்த 5 லட்சம் குடியிலுள்ள எந்தெந்த சிறுவர்கள் என்னென்ன சுபாவத்தில் இருப்பாங்களோ அந்தந்த சுபாவத்தை உடையவனாக, அவரவர்கள் மாதிரியே பேச்சுக்களை உடையவனாக, அவரவர்கள் மாதிரியே செயல்களை உடையவனாக முழுசு மாறிட்டான். மாறிட்டு அவர்களோடு தானே விளையாடிக்கிட்டு இருக்கான். சாயந்தரம் ஆச்சு. இந்த கன்றும் கிருஷ்ணன் தானே. எந்தெந்த வீடுகளுக்கு எந்தெந்த கன்று போனமோ அந்தந்த வீடுகளுக்கு அந்தந்த கன்று போது, எந்தெந்த வீடுகளுக்கு அந்த சிறுவர்கள் போனமோ அங்கங்க அந்த சிறுவர்கள் கிருஷ்ணனே போறான். எவ்வளவு பேர் இப்ப அங்க போனா அந்தந்த வீடுகள்ல ஏற்கனவே பெண் பிள்ளைகள் தன்னுடைய குழந்தைகள் மாடு மேய்ச்சி வந்த உடனே அவங்களை வெண்ணி வச்சு நீராட்டி நல்ல வஸ்திரம் கொடுத்து சுவையான பலகாரங்களை கொடுத்து ஊட்டி விடுவாங்க. அப்படி ஊட்டி விடும் போது கிருஷ்ணனை நினைச்சே ஊட்டி விடுவாங்க. இப்போ நேர கிருஷ்ணனே போயிட்டான் குழந்தையா. இப்போ அந்த பெண்களுக்கு கிருஷ்ணனாகி இந்த குழந்தை மீது அதிகமான பற்றும் பாசமும் ஏற்படுது. தன்னுடைய குழந்தைகளுக்கு தான் மரியாதை கொடுத்ததை விட, உபசரிச்சதை விட, கிருஷ்ணனை தன்னுடைய குழந்தையா நினைக்கிறாங்க இல்லையா, இப்ப பாசம் அதிகமா இருக்கு. இதை விட அந்தந்த பசுக்களுக்கு கன்றுகளா இவரே போறாரு. அந்தந்த பசுக்கள் எல்லாம் இப்ப கிருஷ்ணனாகிய கன்ற அதுவும் ஏங்கிட்டான இருந்தது. கிருஷ்ணன் ஒரு நாள் பால் குடிக்கலன்னு சொல்லி, அப்போ இந்த கிருஷ்ணனாகிய கன்று பக்கத்துல போன உடனே சந்தோஷத்துல பாலை சொரியுது. பாலும் வத்த மாட்டேங்குது. அதுகளுக்கும் சந்தோஷம் தாங்க முடியல. இப்படி கோகுலம் முழுக்கும் கன்றுகளும் சிறுவர்களும் கிருஷ்ணனை தவிர வேற யாருமே கிடையாது. இந்த லீலை ஒரு நாள் 2 நாள் இல்ல, 1 வருஷ காலம் நடக்குது. அப்ப அந்த கோகுலம் எப்படி இருந்திருக்கும்? 5 லட்சம் குடியில் உள்ள பையங்க, ஒரு வீட்டுக்கு ஒரு பையன்னாலும் 5 லட்சம் கிருஷ்ணன் நடமாடி இருக்காரு. ஒரு வீட்டுக்கு ஒரு பசுனாலும் 5 லட்சம், குறைஞ்சது 5 லட்சம் கன்றுகள் நடமாடி இருக்குது. லட்சக்கணக்கான ரூபத்தில் கிருஷ்ணர் மாத்மா நடமாடி இருக்கார். இதுல முன்பு இருந்ததை விட இவர்கள் மேல பாசம் பற்று அதிகமா இருக்குது. அன்னைக்கு அந்த பாம்பு முழுங்கின அன்னைக்கும் சரி, இந்த பிரம்மா மறைச்ச நாள் அன்னைக்கும் சரி, அன்னைக்கு பலராமர் போகல. அதான் பலராமருக்கு தெரியாது. இந்த மாறி வந்த கதெல்லாம் தெரியாது. 1 வருஷம் கழிச்சு போறாரு பலராமர். போறாரு, தினம்தான் போனாரு. ஆனா அன்னைக்கு போயிருக்கும்போது கோவர்த்தனகிரி மலையில மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கிற பசுக்கள் எல்லாம் இந்த கிருஷ்ணன் மேய்ச்சிக்கிட்டு இருக்க சிறுவர்கள் மேய்ச்சிக்கிட்டு இருக்கிற அந்த கன்றை பார்த்தது. இதுக்கு முந்தியும் பார்த்தது. அது பாட்டுல மேய், ஒரு சத்தம் போட்டு மேய். ஆனா இன்னைக்கு இந்த கன்றுகளை பார்த்த உடனே கோவர்த்தனகிரியிலிருந்து எல்லா பசுக்களும் தாவி குதிச்சு கன்றுகள் பக்கம் வருது. காவல்காரங்கெல்லாம் தடுத்து பார்க்கறாங்க, நிறுத்தி பார்க்காங்க, கட்டுப்படுத்த முடியல. இருகால் பாய்ச்சலாக பாறைகளை தாண்டி வந்து பாசத்தோட அந்த கன்றுகள் முன்னால பாலையும் கொடுத்து அன்பு வெளிப்படுத்துது. பலராமர் பார்த்தாரு, இது என்ன விசித்திரமா இருக்குது.
இதுக்கு முந்தி இப்படித்தானே இருந்தது, அப்படிலாம் இல்லையே, அதிகமா பாசம் வருது அப்படின்ட்டு சொல்றாரு. எனக்கும் கிருஷ்ணன் மீது கொண்ட அந்த பாசம் இந்த எல்லா சிறுவர்கள் மீது ஏற்படுத. சிறுவர் மீது ஏற்பட்டா பரவாயில்ல, எல்லா கன்றுகள் மீது ஏற்படுத. கிருஷ்ணன் மீது நான் உயிரை வச்சிருந்தேன், அவனை நேசிச்ச மாதிரி யாரையும் நேசிக்கல. அந்த கிருஷ்ணனை நான் மீது வச்சிருந்த அதே பாசம் மற்ற சிறுவர்களுக்கு மீது அப்படியே வருது, கன்று மீது அதே வருது, எல்லளவும் குறையல. இது என்ன? ஆச்சரியப்பட்டு பார்க்கிறாரு. பக்கத்துல கிருஷ்ணன் இருந்தாரு. அண்ணா என்ன சிந்தனை வேகமா நடக்கு? இல்லப்பா, என் தலையை சுத்திடும் போல தெரியுதுப்பா. ஏன் அண்ணா தலையை சுத்த விட்டீங்க? விஷயத்தை சொல்லுங்க. உன் மேல எனக்கு உயிர், ஆனா இப்ப இந்த கன்றுகள் மேல உயிர் இருக்குது, இந்த சிறுவர் மேல உயிர் இருக்குது. ஒண்ணு, இந்த கன்றுகளாகவும் சிறுவர்களாகவும் நீ இருந்தா தான் இது நடக்கும், இல்லைன்னா சாத்தியமே இல்லை. இருந்துட்டு போறேன், இதுக்கு தானே கஷ்டப்படுத அப்படின்னு சொன்னாரு. பார்த்தா கன்றும் சிறுவர்களும் கிருஷ்ணனா நிக்கிறாங்க. தம்பி இது என்ன வினோதம் நடந்த சொல்ற? அப்படியா விஷயம்? பிரம்மா ஓராண்டு காலம் ஆயிப்போச்சு, இங்க எந்த குறையும் கிடையாது. விளையாட்டு நடக்கு, சத்தம் நடக்குது, கண்டுமை படுக்குது, வீட்டுக்கு போறாங்க, வாராங்க, இருக்காங்க, எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. பிரம்மா பார்த்தாரு, எல்லாம் இங்க உட்கார்ந்து இருக்குது. ஒருவேளை கிருஷ்ணன் போய் அந்த கோயில போய் இந்த கன்றையும் சிறுவரையும் எழுப்பிட்டானோ? பார்த்தா அதெல்லாம் தூங்கிக்கிட்டு இருக்கு. அப்ப இது யாரு? கண்டுபிடிக்க முடியல. நேர அன்னவானத்துல வந்தான், நேர சாஸ்தாங்க கால வந்து கும்பிட்டான். எம்பெருமானே, நீயே மாயை, உன்கிட்ட என் மாயை செலுத்தினா வெற்றி பெற முடியுமா? அறியாமல் செய்துட்டப்பா. அப்ப அந்த இடத்துல பிரம்மா துதிக்கிறாரு. துதி ஆச்சரியமான துதி. கடைசியில் ஒண்ணு சொல்வாரு, கிருஷ்ணா, அடுத்த பிறவியில நான் பிரம்மாவாக பிறந்தாலும் சரி, எதுவா பிறந்தாலும் சரி, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. எந்த பிறவி கிடைச்சாலும் உன் அடியாறுகளுக்கு சேவை செய்யக்கூட அந்த பாக்கியத்தை கொடு கிருஷ்ணான்னு பிரம்மா கேட்கிறார். அடுத்த பிறவில நான் பிரம்மாவாக பிறந்தாலும் சரிதான், வேற எந்த பிறவி கிடந்தாலும் எனக்கு கவலை இல்லை. ஆனா ஒன்னே ஒண்ணு வேணும். என்ன வேணும்? உன் அடியாறுகளுக்கு சேவை செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுன்னு கேட்கிறார். இதான் நம்ம சம்பிரதாயம். அப்படியே ஆகட்டும் சொல்லி ஆசிரியம் பண்ணாரு. பிரம்ம மறைஞ்சாச்சு, இந்த கன்றுகள் மறந்தாச்சு, அந்த கன்றுகள் வந்தாச்சு. இந்த இப்பந்தான் அந்த ஒரு வருஷமா மயக்கத்தில் இருந்த அந்த கன்று வருது, அந்த சிறுவர்கள் வராங்க, இவங்களை பத்திக்கிட்டு போறாங்க. போகும்போது அந்த சிறுவர் சொல்றாங்க, கிருஷ்ணா, இந்த காலையில இந்த பல மலைப்பாம்பத்தானே நீ கொன்ன? காலையிலயா? ஒரு வருஷம் ஆயிருக்கு. அவங்களுக்கு நேரம் போனதே தெரியல. காலையில உள்ளதானப்பா செஞ்ச உடனே சொல்லி காஞ்சி போயிருக்குங்க. மதியம் வரை ஆயிருக்கு, காயாதான். கிருஷ்ணா, இது இப்படியே காஞ்சி இருக்கட்டும், நம்ம அடிக்கடி இங்க ஓடி விளையாடலாம், ஒளிச்சு விளையாடலாம், அப்படியே கொஞ்சம் புல் பூண்டு முளைச்சிட்டா கன்றையும் மேய்ச்சிடலாம் கிருஷ்ணா அப்படின்னாரு. உங்க நினைப்படியே ஆகட்டும் சொன்னார். அப்போ பிரம்மாவுக்கு ஈசன் நிரூபித்த இடம் இந்த இடம். ஈக்குன்னா பிரம்மா, ஈசன்னா பிரம்மாவுக்கு ஈசன் கேசன். இதை தாண்டி தான் நிறுத்தம். ஈக்குன்னா பிரம்மா, ஈசன்னா சிவன், வான்னு சொன்னா இருவருக்கு ஈசன் வந்துடும். அப்படி தன்னுடைய கிருஷ்ணாவதாரமா இருந்தாலும் பரத்துவத்தை காட்டின இந்த இடம். அப்பேற்பட்ட எம்பெருமானை பாடுகிறோம். தேசத்துடைய பெண்ணே கதவை திறப்பாயாக. அவ எந்திரிச்சிட்டான், கதவை திறப்பாயின்னு சொல்லி இந்த பாத்திரம் அற்புதமாக நிறைவேறுகிறது. சாமி நிறைவேறுகிறது. என்ன சாமி?
சின்ன